स्थानम् ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेश समो देवो न भूतो न भविष्यति। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। गोविंदा 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 कल्याण वेंकटेश्वर गोविंदा 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 कल्याण वेंकटेश्वर गोविंदा 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 श्रीनिवास गोविंदा 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 श्रीनिवास गोविंदा नीलाद्रि निलयवास नित्य कल्याण करुणामूर्ति गोविंदा गोविंदा तिरुमल वास गोविंदा गोविंदा। पूर्ण पुरुषा गोविंदा गोविंदा तिरुमल वासा गोविंदा गोविंदा पूर्ण पुरुषा गोविंदा गोविंदा तिरुमल वासा गोविंदा गोविंदा पुंडरीकानन गोविंदा गोविंदा चंदन चर्चित गोविंदा गोविंदा पाप विनाशक गोविंदा गोविंदा देव पूजित गोविंदा 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 श्रीनिवास गोविंदा 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 श्रीनिवास गोविंदा नीलाद्रि निलयवास नित्य कल्याण करुणामूर्ति गोविंदा गोविंदा तिरुमल वास गोविंदा गोविंदा। श्री पद्मावती प्रिया गोविंदा ஸ்ரீ नंदन வெங்கடேஸ்வர பக்தி சேனல் திருப்பதி திருமலையின் இருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூமிதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் பௌர்ணமி தினத்தன்று நடைபெறும் இந்த மங்களகரமான ஸ்ரீ கருட சேவையை சின்னத்திரையின் வாயிலாக கண்டு களித்து கொண்டிருக்கும் அன்பு பக்தர்களை கரம் கூப்பி வரவேற்கிறது. ஸ்ரீ வைகுண்டத்தில் பரவாசுதேவனுக்கு
திருவனந்தாழ்வானை போன்று நித்திய கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் நித்தியசூரிகளில் ஒருவரான ஸ்ரீ பக்ஷிராஜனை குறித்து ஸ்ரீ சுவாமி தேசிகன் தண்டக வடிவிலும் கருட பஞ்சாசத் என்று 51 ஸ்லோக தொகுப்பையும் ஸ்தோத்திரங்களாக அருளி செய்துள்ளார். ஸ்ரீ சுவாமி தேசிகனுக்கு எதிராக ஒரு சிலர் பாம்பை ஏவி விட சுவாமி கருட மந்திரம் உள்ளடக்கிய இந்த கருட தண்டகத்தை ஜபிக்க கருடாழ்வாரும் அந்த நாகத்தை தூக்கிச் சென்றது என்பது நிகழ்ச்சி. இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பவருக்கும் கருடாருடனாக மலையப்ப சுவாமி எழுந்தருளி கொண்டிருக்கும் இந்த திவ்ய காட்சியை காண்போருக்கும் எல்லாவித நன்மைகள் ஏற்படும் என்பது சுவாமி தேசிகனின் அனுபவபூர்வகமான உபதேசங்கள். நமக பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. ஸ்ரீ கருடன் பட்சிகளுக்கு எல்லாம் அரசராக விளங்குபவன். தமக்கு எதிரிகளான பெரிய பெரிய சர்ப்பங்களை அடக்கி தன் திருமேனியிலேயே ஆபரணங்களாக அணிந்து கொண்டுள்ளார். சர்ப்பங்களை ஆபரணங்களாக அணிந்துள்ள ஸ்ரீ கருட பகவானை இன்றும் நாம் நாச்சியார் கோவிலில் காணலாம். கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திவ்ய ஸ்தலம். இத்தலத்தில் கல்கருடன் சுப்பிரசித்தம். 9 ராகங்களை தன் திருமேனியில் ஆபரணங்களாக அணிந்துள்ளார். 9 இடம் என்பது நவகிரகங்களுக்கு சமம் என்று கூறுவர். இத்தலத்தில் எம்பெருமானுக்கு அந்தரங்க தாசராயின் நின்று சகல கைங்கரியங்களையும் செய்பவர் வேதாத்மா விஹகேஸ்வரக என்று ஸ்ரீ ஆனவந்தார் துதியில் சாதித்துள்ளார். கருத்மானின் 2 இறக்கைகளும் 4 வேதங்களின் என்றபடி. இவருடைய சிறகுகள் காண்பதற்கு மிக அழகியதாக இருக்கும். தண்டகம் எனில் சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாதித்தருடைய கருட தண்டகத்தில் ஒவ்வொரு வரியிலும் 36 கணங்கள், முறையே 108 எழுத்துக்கள் உள்ளன. இவை அனைத்தும் இரகசியங்கள், கருடனை துதிப்பவை. முதலில் உள்ள ஸ்லோகத்தில் சர்ப்பங்களால் சூழப்பட்ட ஷேஃபதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கு தொண்டு செய்வதையும் வேதங்களே தன் சிறகுகளாக கொண்ட ஸ்ரீ கருத்மானுக்கு நமஸ்காரத்தை சொல்கிறது. எனவே இதன் பொருள் நாகதோஷத்தை நிவர்த்திக்கும் என்பது. இத்தகைய மேன்மையான ஸ்ரீ கருட பகவானின் மூலமந்திரத்தை சுவாமி ஸ்ரீ தேசிகனுக்கு உபதேசித்து அருளியவர் சுவாமி அப்பிள்ளார் எனும் மகனீயர். இவர் சுவாமி தேசிகனின் தாய்மாமன். மூலமந்திரத்தை ஜபித்த காரணத்தினாலே சுவாமிக்கு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் பிரத்யட்சமாகி தன் விக்கிரகத்தையும் சுவாமிக்கு அனுகிரகித்தார். சுவாமி தேசிகன் சிறு வயதிலேயே ஞானத்தின் உச்சகட்டத்தில் இருந்தவர். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனின் அனுகிரகத்தாலே மேலே ஞானத்தின் எல்லை நிலையத்தையே அடைந்து விட்டார் எனலாம். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனின் மூலமந்திரத்தை ஸ்ரீ கருடாழ்வானே உபதேசித்ததால் வேத சாரமாகவே கருதப்படுகிறது. சுவாமி தேசிகன் தான் அடைந்த பேற்றை மேலே வரும் சந்ததியினரும் ஸ்ரீ கருட பகவானை சேவித்து மேன்மை பெற வேண்டும் என்று இம்மந்திரத்தின் உள்ளிட்ட பொருளாக இக்கருட தண்டகத்தை அனுகிரகித்துள்ளார். இவை அனைத்தும் திருவகீந்திரபுரம் எனும் திவ்ய தேசத்தில் ஔஷதகிரியில் நடந்தேறியது. இவ்வூரின் கண் பாயும் நதிக்கும் கருட நதி என்றே பெயர். சுவாமி ஸ்ரீ தேசிகன் கருட பகவானை தன் குருவாகவே ஸ்லோகத்தில் சாதித்து உள்ளார். ஒரு சமயம் கருட பகவான் சுவாமி தேசிகனின் கனவில் தோன்றி தன்னை பற்றிய ஸ்தோத்திரம் ஏற்றும்படி பணித்தாராம். அதற்கு இணங்கிய சுவாமியும் கருட பஞ்சாசத் எனும் ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்தார். வினத்தையின் செல்வனான இந்த கருத்மான் தனது தாயை விரோதிகளின் பிடிகளினின்று மீட்டு தாயை குடல் விளக்கம் செய்தவனாக திகழ்ந்ததையும் தேவலோகத்தினின்று அமிர்த கலசத்தை எடுத்து வந்ததையும் சுவாமி தேசிகன் 51 ஸ்லோகங்களாலே விவரித்து உள்ளார், வர்ணித்தும் உள்ளார். கருட பகவான் திருமகள் கேள்வனான ராஜாதிராஜனான ஸ்ரீ கோவிந்தனுக்கு பல வகையிலும் கைங்கரியங்களும் புரிந்து வருகிறான் என்பது இந்த கருட பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் சாதித்துள்ளார். வேகோத்தானாம் விதானம் வெஜன மனுகணம் வைஜயந்தி ஜெயந்தி மித்ரம் நித்யாபியமித்ரம் யுதி விஜயரதோ யுக்ய யோகா நபேக்ஷ தாசோ நிஷ்பர்யுதாசோ தனுத நயபிதோ நிஸ்ஸகாய சகாய என்கிறார். தோதூயே தாஸ்மதீயம் துரிதமதரிதா தாராதி பக்ஷைஹி ஸ்வபக்ஷைஹி. கருட பகவான் பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு பல்வகை தொண்டுகளை புரிகின்றார். பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டு ஸ்ரீயப்பதி எழுந்தருளும் போது எம்பெருமானின் வேகத்திற்கு தக்கவாறு பறந்து இலக்கை அடைய செய்கிறாராம். பக்தரட்சகனான பக்தவத்சலனுக்கு வெற்றியை பறைசாற்றும் கொடியாகவும் உள்ளார். எம்பெருமானுக்கு அடியனாக இருந்து தொண்டு புரியும் இவருக்கு ஒரு துணையும் வேண்டியதே இல்லை. இத்தகைய பெருமை வாய்ந்த கருட பகவான் பக்தர்களின் பகைவர்களான அனைத்து பாப்பங்களையும் துன்பம் தரும் நோய்களையும் தம் இறகுகளால் ஒழித்து நமக்கு க்ஷேமத்தை தர வேண்டும் என்று வேண்டுகிறார்.
சுவாமி இந்த கருட பஞ்சாசத்தை 5 பகுதிகளாக பிரித்துள்ளார். பரவியூக வர்ணகம் என்பது கருடனுடைய பரரூபம் எம்பெருமானுக்கு அத்தியந்த கைங்கரியத்திலேயே ஈடுபட்டிருப்பதை சாதித்தபடி. அடுத்தது அமிர்தாஹரண வர்ணகம். கருத்மானின் தாயாரான வினதா தேவியின் அடிமை தலையை நீக்க கருடான் தேவலோகத்திலிருந்து அமிர்தம் கொண்டு வந்த விஷயத்தை விசதமாக சாதித்துள்ளார். நாகதமன வர்ணகம். வினதைக்கு எதிராக பொய்சாட்சிகளை சொன்ன நாகங்களை அடக்கியவற்றை பற்றி பேசப்படுகிறது இந்த வர்ணத்தில். பரிஷ்கார வர்ணகம். சேஷன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், பத்மன், மகாபத்மன், சங்கபாலன், குளிகன் ஆகிய மகா சர்ப்பங்களை கருடனுக்கு ஆபரணங்களால் ஆனது என்பதை பற்றி இவ்விடத்திலே வர்ணிக்கப்பட்டுள்ளது. அற்புத வர்ணகம். பகவானுக்கு கருத்மான் பல வகையாக தொண்டு புரிதலும் ஆச்சரியம் அடையும்படியான எம்பெருமானுக்கு உதவி புரிதலும் இதை விவரித்து கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ கருட பஞ்சாசத்தில் உள்ள எல்லா ஸ்லோகங்களும் பக்தர்களை காத்துருள வேண்டும் என்ற முறையில் அமைந்திருக்கும்படியாக சுவாமி தேசிகன் சாதித்துள்ளது ஓர் விசேஷம். आहृगतारं सुधाया दुरधिगम महाचक्र दुर्गदिस्धायाः जेतारं वज्रपाणेः सगविभुत गणैः राघवे बाहुवेगात्. இதோ எப்படி ஆரோகணித்து அவர் சாதித்துள்ள விதமாகவே இதோ குதித்து குதித்து நம் கடுதிவ்யரூபமா கருட வாகனமா ஸ்ரீஹரி சேவா தீக்ஷ ஞான வைராக்ய பக்ஷ கடுதிவ்யரூபமா கருட வாகனமா ஸ்ரீஹரி சேவா தீக்ஷ ஞான வைராக்ய பக்ஷ கடுதிவ்யரூபமா கருட வாகனமா. పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. వినత దాస్యము బాపి విష్ణుదాసుడైనావు అన్ని కల్పాలలో వైకుంఠు సేవలో గడుదివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడుదివ్య రూపమా గరుడ వాహనమా. శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు వనమాలి ఎదదాల్చి శ్రీనాథుడయ్యాడు. నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు. నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు. పెరియ తిరువడి నీది పెరుమాళ్ళు కొలువురో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా. నానా
महिमान्वितुडा नागालङ्कृतदेह भूनि उपरि चरवसूनु ब्रोचिन महानुभाव पन्नग काळेन्द्रुनि पारद्रोलिनावु आमिल्लेरुनु एव सुधन विन्नगा निलिबेवो गरुदिव्यरूपमा गरुड वाहनमा श्रीहरि सेवा दीक्ष ज्ञान वैराग्य पक्ष गरुदिव्य रूपमा गरुड वाहनमा आहृतारं सुधाया दुरधिगम महाचक्र दुर्गदिस्थायाः चेतारं वज्रपाणेः सह विभुतगणैः राघवे बाहुवेगात् विष्णौ सम्प्रीयमाणे वरविनमयथो विश्वविख्यातकीर्तिं देवं या असोद स असौ दिशतु பகவதி சர்மதாட்சாயணி நக என்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது இவர் அமிர்த கலசத்தை தேவலோகத்திலிருந்து கொண்டு வருவதற்கு தேவலோகத்திலிருந்து கருட பகவான் அமிர்தத்தை எடுத்து வர முயலும்போது அங்கே ஒரு பெரிய சக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்குமாம். அமிர்த குடத்தின் அருகே எவரும் செல்ல இயலாததாக இருந்தது. அதை அலட்சியம் செய்யாத கருத்மான் மிக்க தைரியத்துடன் அமிர்த கலசத்தை எடுத்து வந்தார். என்றும் அமிர்த கலசத்தை திருக்கரத்தில் கருத்மான் ஏந்தியவராக ஸ்ரீரங்கத்தில் நாம் சேவிக்கலாம். கருத்மானை வஜ்ராயுத சகிதமாக இந்திரன் எதிர்க்க வீறு கொண்டு வினதாசுதன் தன் தோள் வலிமையாலே வென்று அமிர்த கலசத்தை மீட்டு வந்தார். இவர் வலிமையை கண்ட ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் உகந்து பல வரங்களையும் அனுகிரகித்தார். தாயை அடிமை தளத்து நின்றும் மீட்டார். தாயின் ஆசிர்வாதத்தையும் பெற்றார். இக்கருடனை பெற்ற மகாபதி விரதையான தட்ச பிரஜாபதியின் புதல்வியான வினத்தை தேவி நமக்கு எல்லா க்ஷேமங்களையும் அளிக்க வேணும். அமிர்த கலசத்தை சுமந்து வந்த அந்த திருக்கரங்களிலேயே உலகளந்த உத்தமனான கோபாலன், ஆசிரித ரக்ஷகன், பக்தவத்சலன் என்று பல திருநாமங்களையுடைய நம் ஸ்ரீனிவாசன் திருக்கமல பாதங்களையும் ஏந்திக்கொண்டு நமக்கு காட்சி அளிக்கச் செய்கிறான். நம் குறைகளை தீர இனி என்ன தடை வரப்போகிறது? இதோ குலுங்கி குலுங்கி அதை கருட பகவான் சுமந்து வருவதைப் போல பறந்து வருவதைப் போல நமக்கு காட்சி தருகிறான். வாமே வைகுண்ட சையா பணிவதிகி கடகோ வாசுகி பிரம்மசூத்திர ரக்ஷேன்ன தக்ஷகேண கிரதித கடித சாரு கார்கோடஹார பத்மம் கர்ணே அபசவ்யே பிரதிமவதி மகாபத்மமன்யத்ர பிப்ரது சூட்டாயாம் சங்கபாலாம் குளிகமபி புஜே தக்ஷிணே பக்ஷிமல்லஹ என்கிறார் சுவாமி தேசிகன் மற்றொரு ஸ்லோகத்திலே. கருத்மான் நாகங்களையே தன் அணிகலன்களாக எவ்வாறு அணிந்து கொண்டிருக்கிறார் என்பதை வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் பள்ளிக்கொள்ளும் சேஷனை வளையாக அணிந்து கொண்டும் வாசுகியை தன் யஜ்ஞோபவீதமாகவும் தட்சகன் என்னும் பாம்புவை அரைஞானாகவும் கார்கோடகனை அழகிய மாலையாகவும் அணிந்திருக்கிறார். தனது பெரிய வலக்காதில் பத்மம் என்னும் சர்ப்பத்தையும் இடக்காதில் மகாபத்மம் என்னும் நாகத்தையும் அணிந்து காட்சியளிக்கிறாராம். தனது திருமுடியில் கிரீடமாக சங்கபாலன் என்னும் சர்ப்பத்தையும் வலக்கரத்தில் குளிகன் என்னும் சர்ப்பத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறாராம். இத்தனை நாகங்களையும் அணிந்து கொண்டு நமக்கு காட்சியளிக்கும் இந்த கருத்மான் நம்முடைய நாக தோஷங்களை பாப்பங்களை தீர்க்கவன்றோ? இவ்வண்ணமாக நாகங்களை தன் திருமேனியில் அணிகலன்களாக அணிந்து கொண்டிருக்கும் கருட பகவான் பக்தர்களின் அனைத்து தோஷங்களையும் நீக்கி நோய் நொடியற்ற வாழ்வை அருளட்டும். இந்த ஸ்லோகத்தையும் பொருளையும் கேட்டுக்கொண்டே இதோ மலையப்பன் உகந்து கருடன் மேல் ஆரோகணித்து வருவதை காணும் அனைத்து பக்தர்களின் மனக்கவலைகள், தேவதைகளால் ஏற்படும் கஷ்டம், விஷஜ்வரம், விஷஜந்துக்களால் ஏற்படும் பயம் அனைத்தையும் விலக்கி கொடுப்பான். அனைத்து தோஷங்களும் ஒழியும். நல்ல பலன்களை மனதில் விரும்புவதற்கு முன்பே பக்தர்களை வந்தடையும்படி சுவாமி தேசிகன் இந்த கருட்மானிடம் வேண்டி பக்தர்களுக்கு அருள் புரிய பிரார்த்திக்கிறார். இதோ கருட வாகனத்தின் மேலே இதோ நம் கிட்ட அந்த சன்னதியில் சென்றிருந்தால் கூட இவ்வளோ அதிகாக சேவிக்க முடியாது. இதோ இந்த சின்ன திரையின் மூலமாக கருத்மானையும் அதன் மேலே ஆரோகணித்து வரும் எம்பெருமானையும் நன்றாக கண்கொள்ளாக காட்சியாக நாம் கண்டு கழிக்கலாம். திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையிலா அமையும் உறவும் அளப்பரிய வடியரசும் கருமம் அழிப்பும் அமைப்பும் கலக்கமிலா வகை நின்ற அருள் பரதர் நிலை இலக்கில் அம்பெனனான் அமிழ்ந்தேனே என்கிறார். இப்படிப்பட்ட அழகிலே யார்தான் அமிழ முடியாது? சுவாமி சேதிகன் அடைக்கலன் 10 என்னும் வெண்பா தொகுப்பில் திவ்ய தம்பதிகளின் மேன்மையும் இவர்களின் சரண வர்ணத்தை பற்றுதலால் உண்டாகும் நன்மைகளையும் பற்றி எம்பெருமான் சிவப்பதி பேரருளாளன், தாயாரை ஒருபோதும் பிரியாதவன், காண்பவர் கண்டு தொழுபவர்களின் மனதை விட்டு அகலாத வண்ணமாக திருமேனியை உடையவன், அவனை சரண் அடைந்தாரின் கலக்கங்களை போக்கி அருள்
அழிப்பவர்கள் மீது கருணை பொழிபவன், அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவன். இத்தகைய பெருமை வாய்ந்த அவனை இந்த கருத்மான் சுமந்து வர நாம் ஆரத்தியோடு சேவித்து அவனுடைய திருப்பார்வை அருட்பார்வையை பெற இதோ கருத்மானே நமக்கு அனுகிரகிக்கிறான். அவனே ஆச்சாரியனாக இருந்து நம் குறைகளை அவனிடத்தே தெரிவித்து தாயாரோடு கூடிய எம்பெருமான் நமக்கு கருணை பாலிக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். உயர்வு தாழ்வு பாராது அனைத்து பக்தர்கள் மீதும் கருணையை பொழிபவர்கள் இந்த தெய்வநாயகனான எம்பெருமான். இந்த காளமேகத்தை சோலையில் திரியும் அழகிய பெண்மையில் மென்னடையுடைய தாயார் மகிழ்ந்து இருக்க பெண்மையிலே கண்ட காளமேகமான எம்பெருமான் இவள் பொருட்டு பக்தர்களின் மீது அன்பு மழை பொழிகிறானாம். அதுக்கு துணை செய்வன் இந்த கருத்மான் அன்றோ. அவர்களை சுமந்து கொண்டு வந்து பக்தர்களின் வேண்டுதலுக்கு இணங்க அந்த கஜேந்திர ஆழ்வாரிடத்திலே எம்பெருமானை கொண்டு சேர்த்தது போல நமக்கு அருள் புரியவும் இது அழைத்து வருகிறார். ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ, ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ, ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ. ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ, ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ, ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ. ಪರಮಪದ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಪದ್ಮನಾಭ ಜನಾರ್ದನ, ಪರಮಪದ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಪದ್ಮನಾಭ ಜನಾರ್ದನ, ಧರಣಿಧರ ಕರಿವರದ ವಾಮನ ದೈತ್ಯಹರ ಬಲಿ ಬಂಧನ, ಧರಣಿಧರ ಕರಿವರದ ವಾಮನ ದೈತ್ಯಹರ ಬಲಿ ಬಂಧನ. ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ, ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ, ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ. ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ. जलजनेत्र मुकुंद केशव शंखचक्र गदाधरा, जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण. जलजनेत्र मुकुंद केशव शंखचक्र गदाधरा, जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण. आदियोगी मुनीन्द्र वंदित अखिल सुरगण पूजिता, आदियोगी मुनीन्द्र वंदित अखिल सुरगण पूजिता. वेद विनुत विरिंचि सन्नुत वेंकटेश नमो नमो, वेद विनुत विरिंचि सन्नुत वेंकटेश नमो नमो, वेंकटेश नमो नमो, वेंकटेश नमो नमो. शरणु श्री वैकुंठनायक, शरणु श्री पुरुषोत्तम,
ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ ಶರಣು 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 ಶರಣು. தன்னை அண்டி வரும் அண்டி இருக்கும் பக்த கூட்டங்களை என்றுமே நழுவ விடாதவன் நம் மலையப்பன் எனும் தெய்வநாயகன் கண்ணன் பக்தவத்சலன் மேலும் பேராயிரம் உடையவன். சேர்ந்தார் தீவினைகட்கு அருணெஞ்சை திண்மதியை தீர்ந்தார் தம் மனத்துப் பிரியாதவர் உயிரை சேர்ந்தே போகல் கொடாச்சுடரை அரக்கியை மூக்கு ஈர்ந்தாயை அடியேன் அடைந்தேன் முதல் முன்னமே. எம்பெருமான் ஸ்ரீயப்பதியின் பாதகமலங்களை சரண் அடைந்தாரின் கோடிய பாப்பங்களை அறுத்தெறியும்படியானவன், பக்தர்களின் பாப்பங்களை அறுத்தெறியும் நஞ்சு போன்றவன், திடமான மதியை கொடுப்பவன், அதாவது இவன் மீது திடமான அசஞ்சலமான பக்தியை நம்பிக்கையை செலுத்த அனுகிரகிப்பவன், இவ்வுலகத்து சுகங்களை வேண்டுபவர்க்கு அருள்பவன், நின்னையே தான் வேண்டி நெல் செல்வம் வேண்டாதான் பரமை காந்திகளின் மனதை விட்டு என்றுமே ஆளாதவன், ஆக எல்லா பலன்களையும் அளிப்பவன் இவன் என்றால் இவனுடைய வீரத்திற்கு ஏதேனும் ஒரு உதாரணம் உண்டோ எனில் உண்டு. அரக்கியான இரட்சசியான சூர்பனகையின் கர்வத்தை அடக்கியவன், மூக்கை அறுத்தவன் என்று ஸ்ரீராமபிரானை தோள்வலியை உணர்த்தி இவனே நம் வினைகளை அனைத்தும் களையக்கூடியவன் என்று நம்மாழ்வார் உபதேசித்து அருளினார். சூர்பனகை போன்ற நம்மை தாக்கும் கொடிய வல்வினைகளை அழிக்கக்கூடியவன் என்றே அர்த்தம். அவனே பேசும் தெய்வமா நம் கோவிந்தன். விபவ அவதாரத்தில் ராமனாக அவதரித்து இவனுடைய வீரத்தை காருண்ய சீலத்தை காட்டி அருளியது அனைவரும் அறிந்ததே. அதே போன்று இதோ இங்கே அர்ச்சை திருமேனியாக நித்திய யுவாவாக இதோ கருட வாகன மூர்த்தியாக எழுந்தருளி கருட வாகனத்திலே ஆரோகணித்து கொண்டு கருட பகவான் நமக்காக அவனை ஏந்தி கொண்டு வந்து எழுந்தருளி பண்ணி கொண்டு வந்து நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்காக அங்கங்கு சென்று பக்தர்களை நோக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து நமக்கு உபகரித்து கொண்டிருக்கிறான். பக்தர்களை எதிர்கொண்டு அழைக்கும்படியாக அவர்களின் துக்கச்சுழலை களைந்து மன நிம்மதியை அளிக்க வல்ல கோபாலனாக ஆண்டளுக்கும் ஐயனாக சேஷாச்சலத்திலே வீறு கொண்டு நின்ற திருக்கோலத்துடனே சகலவித கல்யாண குணக்கடலாக எழுந்தருளி இன்றும் நமக்கு காட்சியளித்து யாம் இருக்க பயவன் என்றுபடியாக தன்னுடைய கரத்தை அழித்து தன்னுடைய வலகரத்தாலே அணைத்து கொண்டு இடக்கரத்தாலே தன்னுடைய பாத கமலங்களை காட்டிக்கொண்டு சரண் அடைந்தாரை ரட்சிப்பேன் கைவிடேன் என்றுபடியாக நமக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறான். இவனே நிருசிம்மனாக வாமனனாக திருவிக்கிரமனாக எழுந்தருளி அர்ச்சை திருமேனியிலும் குணம் குன்றாத சேஷச்சலனாக எழுந்தருளி இருக்கிறான் நம் கோவிந்தன். அவனை எவ்வாறு துதித்து அருளை பெறுவது என்பதனை சுவாமி தேசிகன் மும்மணி கோவை எனும் தமிழ் பிரபந்தத்தின் மூலமாக திருவகேந்திரபுரத்தில் எழுந்தருளியுள்ள அடியவர்க்கமையனான ஹேமாம்ஜநாயகி சமேத ஸ்ரீ தெய்வநாயக பெருமானை குறித்து இயற்றிய அந்தாதி தொடையில் அமைந்த தமிழ் பிரபந்தத்தின் மூலமாக பொருள் விளங்க சாதித்தருளியுள்ளார். பயன்மதி நீயே பயன்மதி தருதலின் வெளியும் நீயே வெளியுற நிற்றலின் தாயும் நீயே சாயை தந்துகத்தலின் தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின் உறவும் நீயே துறவா தொழிதலின் உற்றதும் நீயே சிற்றின்பம் இன்மையின் ஆறும் நீயே ஆற்றுக்கருளுதலின் அறமும் நீயே மரநிலை மாய்த்தலின் துணைவனும் நீயே இணையலை ஆதலின் துயனும் நீயே செய்யாளுதலின் காரணம் நீயே நாரணன் ஆதலின் கற்பகம் நீயே நற்பதம் தருதலின் இறைவனும் நீயே குறை ஒன்றிலாமையின் இன்பமும் நீயே துன்பத் துடைத்தலின் யானும் நீயே என்னுள் உரைதலின் எனதும் நீயே உனது அன்றி இன்மையின் நல்லாய் நீயே பொல்லாங்கிலாமையின் வல்லாய் நீயே வையமுண்டு உமிழ்ந்தலின் எங்கனமாகும் ஐய நின் வியப்பே அங்கனமே ஒக்க அறிவதாரணமே. அர்ச்சாவதாரத்திலும் இவன் கருணை குணங்களை வெளிப்படுத்துவது என்பதை அண்டி வரும் பக்தர்களுக்கே தெரிந்தது ஒன்று. அடியவர்க்கு மெய்யனாக எம்பெருமான் உன் ஸ்வரூபம் ரூபம் முதலியவற்றை அவனது அடியார்கள் அனுபவிக்கும்படியாக விசேஷ ஞானத்தை உன்னை நம்பி வரும் அடியார்களுக்கு அனுகிரகித்துள்ளாய். நிலவினால் உலகம் முழுவதும் பிரகாசிக்கச் செய்யும் குளிர்ந்த சந்திரனாகவும் உலகில் பிரகாசமாக உள்ள அனைத்து பொருள்களாகவும் நீ கொடுத்த ஒளிக்கற்றியின் திவலைகளை வைத்துக்கொண்டு பிரகாசிப்பதால் தேஜோமயன் எனப்படுகின்றாய். இவன் திவ்ய திருவடி நிழலின் கீழ் அனைத்தையும் அடக்கி க்ஷேமமுற செய்ததால் அனைத்து பொருள்களுக்கும் தாயாக திகழ்கின்றான். பிரளய சமயத்தில்
தனியாக இருந்து ஜீவாத்மாக்களுக்கு சரீரம் இந்திரியங்களை கொடுத்து படைத்து காப்பதால் தந்தையாகவும் ஒருபோதும் பக்தர்களை கைவிடாது நின்று காப்பதில் அவர்களுக்கு சகலவித பந்துவாகவும் உலகிலுள்ள ஸ்திரமில்லாத பொருள்களை அனைத்தும் ஸ்திரமான நீயே தக்க பலனாகவும் நிற்கின்றாய். இதோ அவன் எழுந்தருளியிருக்கும் இந்த சன்னதியை சுற்றி அதில் அலங்கரிக்கப்பட்ட அத்தனை விளக்குகளும் అదే చూడు తిరువెంకటాద్రి, అదే చూడు తిరువెంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి. తగ 128 తిరుపతుల గల స్థానికులును చక్రవర్తి పీఠకములును తగ 128 తిరుపతుల గల స్థానికులును చక్రవర్తి పీఠకములును అగణితంబైన దేశాంకుల మఠంబులును అధికమై చెలువొందగాను. మిగులనున్నతములగు మేడలును మాడుగులు మితిలేని దివ్య తాపసులున్న గృహములును ఒగినొరగు బెరుమాళ్ల ఉనికి పట్టై వెలయు దిగువ తిరుపతి గడవగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి. మొదలి 6 యోజనము పొడవునను బొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి మొదలి 6 యోజనము పొడవునను బొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి చదరకే వంక చూచిన మహాభూజములు సింహశార్దూలములును కదిసి సురవరులు కిన్నరులు కింపురుషులును గరుడ గంధర్వ యక్షులును విద్యాధరులు విదితమై విహరించు విశ్రాంత దేశముల వేడుకలు దైవారగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి. ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద అక్కజంబైన పల్లవరాయని మఠము అలయేట్ల పేడగడవన్
నేగుచునవ్వచరి గడచి హరి తలచి మ్రొక్కుచును మోకాళ్ళ ముడుగు గడచిన మీద అక్కడక్కడ వెంకటాద్రీషు సంపదలు అంతంతగానరాగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి. బుగులు కొను పరిమళంబుల పూతోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును బుగులు కొను పరిమళంబుల పూతోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును నిగిడికిక్కిరిసి పండిన మహావృక్షముల నీడలను నిలిచి నిలిచి గగనంబుదాకి శృంగార రసభరితమై కనకమయమైన గోపురములను చెరువొంది జగతీధరుని దివ్య సంపదలు గల నగరు సరగునను కానరాగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి. ప్రాకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ప్రాకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ఆకాశగంగతో యములు సోకిన భవముల అంతంత వీడి పారగను. ఈ కడను కోనేట యతులు పాశుపతుల్ మునులెన్న నగ్గలమై ఉన్న వైష్ణవులలో ఏకమై తిరువెంకటాద్రీషుడాదరిని ఏ ప్రొద్దు విహరించగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి. అదే చూడు తిరువెంకటాద్రి. అదే చూడు తిరువెంకటాద్రి. இது இந்த முழு சந்திரனை போல ஒளிமிக்கதாக குளிர்ந்ததான இந்த எம்பெருமான் பக்தர்கள் மீது அருளை புரிந்து பலனை தருவதால் இவனே முக்கிய உபாயமாக நிற்கின்றான் பக்தர்களுக்கு. அவர்களின் பாப்பங்கள் முழுவதையும் ஒழிப்பதால் இவனே தர்மஸ்வரூபியாகவும் நிற்கின்றான். இத்துணை நன்மைகளை அளிக்க வல்ல இவனுக்கு சமமான வேறோர் இல்லாததால் இந்த எம்பெருமானே, அதாவது மலையப்பனே, அனைத்து பக்தர்களுக்கும் உதவ நிற்கின்றான். பக்தர்கள் மீது அவனுக்கு ஏற்படும் மனக்கலக்கத்தை நீக்கவல்ல பெரிய பிராட்டி இவன் திருமார்பிலே நித்தியவாசமும் செய்வதால் பக்தர்களுக்கு நன்மையை அளிக்கும் திவ்ய தம்பதிகளாக இருக்கின்றார்கள். நாராயண சப்தத்தால் இவனே ஜகத்காரணனாக திகழ்கின்றான். உயர்ந்த ஸ்தானமான வைகுண்டத்தை வாசத்தை அளிப்பதால் இவனே கற்பக விருட்சமாக இருக்கின்றான். ஸ்வரூப ரூப குண விபூதி எதிலும் குறைவற்றவனாக விளங்குவதால் எம்பெருமானே இந்த மலையப்பனே சர்வேஸ்வரனாக இருக்கின்றான். அடியவர்களுக்கு மெய்யனாக இருப்பதால் அனைத்து அடியவர்களுக்கும் துன்பத்தை அவனே நீக்கி காப்பதாலே உயர்ந்த திவ்ய தம்பதிகளான இவர்களை
பரம போக்கியமாக பக்தர்கள் அனுபவிக்கும்படியாக ஆனந்த விமானத்தின் கீழ் எழுந்தருளியிருக்கும் ஆனந்த ஸ்வரூபியாக நிற்கின்றான். கறந்த பாலுள் நெய்யே போல பக்தர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து அவர்களின் துக்கங்களை உணர்ந்து அதை நிவர்த்திப்பதே இவர்களின் கடமையாக இவர்களே லட்சியமாக கொண்டவர்கள் இந்த திவ்ய தம்பதிகள். சகலம் தத்திதவைவ மாதவக என்று அளவந்தார் திருவாக்கு போலே அனைத்தும் இவனாகவே இவனிடத்திலே இருப்பதால் இவனுக்கு எந்தவித குறைவும் இல்லாது இருப்பதால் இவருக்கு சமர்ப்பிப்பது என்பது என்ன? நம்முடைய பக்தியை தவிர, நம்முடைய ஆனந்த கண்ணீரை தவிர, இவன் மீது உள்ள பக்தியை தவிர நமக்கு சமர்ப்பிப்பது என்னவாக இருக்கப் போகிறது? அந்த பக்தியை கண்டே வேறு எதுவும் இவனுக்கு நம்மிடத்திலிருந்தே வேண்டாதவன். இவனிடத்திலே இல்லாதது என்ன? நம்மிடத்திலே கை கொள்ள வேண்டியது ஏதும் உள்ளதோ? ஒன்றும் இல்லை. நம்முடைய ஆனந்த கண்ணீர் இவனை காண்பதாலே கண்டு கழிப்பதாலே நமக்கு உண்டாகும் ஆனந்த பார்ஷம், ஆனந்த பக்தி, இதை ஒன்றே அவன் எதிர்பார்க்கிறான். உலகில் காணும் தோஷங்கள் அனைத்தும் நம்மை அண்டாதவாறு இவன் செய்கிறான். இவனுடைய திரு கல்யாண குணங்களால் இவனை சிறந்தவனாக விளங்குகின்றான். இவன் பெருமைகளை பேச வேதங்களே அல்லது இந்த 1000 நாவு உடைய ஆதிசேஷனால் கூட முடியாது. அப்படி இருக்க பக்தர்களால் நம்மால் எவ்வாறு செய்ய இயலும்? பெருமைகளை பட்டியலிட்டு கூற இயலாது அல்லவா? இத்தனை கல்யாண குணங்களை உடையவன் அடைதலாலே நம் அனைத்து பிரார்த்தனைகளும் ஈடேறும். அடியவர்க்கு மெய்யனான திருமலையப்பனின் மலர்பாதங்களை பணிந்து பிறர்க்கரிய பலன்களை பெறுவோம் என கூறி மேலே தொடர்கிறார் எம்பெருமானின் தயை குணத்தை பற்றி. இந்த தயை குணமே பத்மாவதி தாயாராக அடியார்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் இவனை ஸ்துதி செய்ய தொடங்கின க்ஷணமே பக்தர்களின் வேண்டுதல்கள் பூர்த்தி ஆகிவிட்டது. காரிய பூர்த்தியானது தாயாரின் கருணையாலன்றோ? விஷ்ணு புராணத்தில் ஸ்லாக்யக சகுணீ தன்யக ச புத்திமான் சசூரக ச விக்ராந்தோயம் தேவீ நிரீட்சசே தாயாரின் குணநலனை விவரித்துள்ளது. நாம் வாயினால் பாடி மனதினால் ஸ்தோத்திரம் செய்ய வேணும் என்றும் பிரார்த்திக்க வேணும் என்றும் நினைத்த மாத்திரத்திலேயே தாயாரின் அருளால் எம்பெருமான் இணங்குகின்றான். அடியவர்களின் பால் இவனுடைய பார்வை திரும்புகிறது. இவர்கள் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்வதே இந்த பத்மாவதி தாயாரின் பேர். அவள் அந்த நினைத்திலே ஒரு தாய் பசுவானது கன்றின் குரலை கேட்டால் எவ்வாறு ஓடி வருமோ அதே போல பக்தர்களின் கூக்குரல் இட்ட உடனேயே தாயானவள் இறங்கி வந்து எம்பெருமானிடத்திலே சிபாரிசு செய்து இவர்களை கூக்குரல் இட்டவர்களை ரட்சிக்க வேணும் என்பதே இவருடைய சிபாரிசு. இந்த பத்மாவதி தாயாரை இந்த பூலகில் நாம் நேராக கண்டோம் இல்லை. ஆனால் இவளின் மறு அவதாரமான ஸ்ரீ ஆண்டாளை அவள் பெரியாழ்வார் திருமகளாய் கண் வளர்ந்தபோது அனைவரும் கண்டு அவளோடு தோள் தீண்டியாகவும் வளர்ந்தனர். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் திருவேங்கடத்து செங்கண்மால் சேவடிக்கீழ் அடிவீழ்ச்சி விண்ணப்பம் என்று மலையப்பனிடத்திலே விண்ணப்பம் செய்தாள் பக்தர்களின் பொருட்டு. செங்கண்மால் சிவந்த கண்களை உடையவன் வேங்கடவன் என்று வர்ணித்துள்ளாள். அவனுக்கு கண்கள் சிவந்திருக்கும் காரணத்தை கூறுமிடத்து பக்தர்களின் பால் உள்ள வாத்சல்யத்தாலே கண்கள் சிவந்திருக்கும் என்கிறாள். ஸ்ரீ அலர்மேலு மங்கை மணாளனாக சேர்த்தியாலே கண்கள் சிவந்திருக்குமாம். எப்போதும் தன்னை தேடி வரும் பக்தர்களை கண்டு அனுகிரகிப்பதாலேயே இவனுக்கு சிவந்திருக்குமாம். நித்திய சம்சாரிகளான நம்போல் வரை கண்டு அனுகிரகிக்கச் செய்வதால் தான் இவளின் எளிய குணம் வெளிப்படுகிறது. எல்லாம் உள்ள செல்வந்தனிடத்தும் இவனுடைய குணங்கள் இருந்தால் அது வெளிப்பாடு வருமா? இல்லை. ஒன்றும் இல்லாத ஏழை இடத்திலே இவனுடைய குணங்கள் வெளிப்பட்டால் தானே அதை வெளிவரும். இவனுடைய கல்யாண குணங்கள் வெளிவரும். பிரம்மாதிகளை இந்திராதிகளையும் தொட்டால் இவனுக்கு பெருமை இல்லை. தாழ்ந்தவர்களோடு தேவர்கள் கீழே கால் வைக்க விரும்பாதை பூவுலகில் வாழும் ஏழையராவிகளான நம் போன்றவர்களை தோள் தீண்டியாக இருக்கவே தம்பதியர்கள் விருப்பம் கொண்டனர். நம் போன்றவர்களுக்கு உள்ள ஞானமே பிரேம பக்தியாக மாறுகிறது. இதை உணர்த்துவதற்கென்றோ ஆண்டாளாக அவதரித்து கிருஷ்ணாவதாரத்திலே ஆழங்கால் பட்டு அவனுடைய குணாதிசயங்களை ஈடுபட்டு பாசுரங்களாலே தன் எண்ண அலைகளை பக்தியை வெள்ளப்படுத்தியது. பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னனான, அதாவது தான் கண்ணனுக்கே அடிமைப்பட்டிருத்தலை பாசுர வரிகளாலே தெளியப்படுத்தினாள். இன்றளவும் இவளது ஈரச்சொற்களான திருப்பாவை உயிர் பெற்று உலா வந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்நாளில் அறிந்து கொள்ள வேண்டிய சகல அர்த்தங்களையும் தான் பின்பற்றி காட்டி நமக்கும் அனுபவபூர்வமாக உபதேசித்து அருளியுள்ளாள். நம் குறைகளை களைந்து நமக்கு வாழ்ச்சி அருள்வதற்கு என்றே திருச்சுகுனூர் என்னும் திவ்ய தேசத்தின் கண் எழுந்தருளி இருக்கும் நம் அலர்மேலமங்கை சமேத ஸ்ரீ போகஸ்ரீ ஸ்ரீனிவாசன் திவ்ய தம்பதிகள்
వానలలోనని వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్ల వానలలోనని వత్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. సతులు సుతులు పరిసరులు బాంధవులు హితులు కొలువగా ఇందరును సతులు సుతులు పరిసరులు బాంధవులు హితులు కొలువగా ఇందరును శత సహస్ర యోజన వాసులు సువ్రతముల తోడని భక్తురు కదలి శత సహస్ర యోజన వాసులు సువ్రతముల తోడని భక్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్ల వానలలోనని వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని భక్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. ముడుపులు జాళెలు మొగితల మూటలు కడలేని ఘనము కాంతలను ముడుపులు జాళెలు మొగితల మూటలు కడలేని ఘనము కాంతలను కడుమంచి మనులు కరులు తురగములు వడిగొని జలగుచు వత్తురు కదలి కడు మంచి మనలు కరులు తురగములు బడిగొని చెలగుచు వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్ల వానలలోనని వత్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. మగుట వర్ధనులు మండలేశ్వరులు జగదేక పతులు చతురులను మగుటవర్ధనులు మండలేశ్వరులు జగదేక పతులు చతురులును తగు వెంకటపతి దర్శింపగ బహువగల సంపదల భక్తురు కదలి తగు వెంకటపతి దరుసింపగ బహువగల సంపదల భక్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్ల వానలలోననే వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని వత్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. இவள் எம்பெருமான் பக்தர்களை நழுவ விட்டாலும் இவள் அகல நிலைத்தாலும் தண்டனை என்னும் சொல்லே அறியாத பெரிய பிராட்டியார் தாயார் இவனை நம்மை விட்டு அகல இடம் கொடுக்க மாட்டாள். பாவாரூடோ பகவதீவாம் தம்பதி தெய்வத்தம் நக என்னும் திருப்புடனே திகழ்வார் செறிந்தார் எங்கள் சிந்தையுளே என்று சுவாமி தேசிகன் சாதித்தவாறே நமக்கு இருவர் சேர்த்தியே முதற் கடவுள். நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு சுற்றம் சுற்றத்தார் என்று பெயர்.
ஆனால் மேலான சுற்றம் இந்த திவ்ய தம்பதிகள். நாம் சம்சார சுழலில் அவதிப்படுவதைக் கண்டு மனம் வருந்தி நாம் அவனை சரண் அடைந்து வேண்டி நிற்கும்போது திவ்ய தம்பதிகள் நமக்கு கையிலாக கொடுத்து தூக்கி விடுகின்றனர். இவர்கள் அன்றோ நமக்கு உறுதியான சுற்றம். இதை திருமங்கை ஆழ்வார் ஒரு நல் சுற்றம் எனக்குயிர் ஒன்பொருள் வரு நல் தொல்கதி ஆகிய மைந்தனை நெடுநல் கண்டது நீர்மலை இன்று போய் கருநெல் சூழ் கண்ணமங்கையுள் கண்டோமே. நல் சுற்றம் என்று கூறும்படியாக உள்ள திவ்ய தம்பதிகளை திருக்கண்ணமங்கையிலே என்னும் திவ்ய தேசத்திலே சென்று தொழுவார்க்கு உலகில் எந்தவித துன்பமும் இல்லை என்கிறார். இவன் தந்தையாகவோ தாயாகவோ அனைத்துமாக எல்லா சுற்றமுமாக இவன் இருக்கிறான் என்பது ஆழ்வாரின் கருத்து. நாம் சுற்றம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் சுற்றத்தினர் கைவிடும் சமயங்களில் இவர்கள் நம்மை கைவிடாது கருணை கொண்டு நம்மை சுற்றியே இருக்கும் நல்ல சுற்றத்தன் இத்திவ்ய தம்பதிகள். அத்தனாய் அன்னையாய் எப்போதும் நம் கூடவே இருப்பவர்கள். நம் தாபங்கள் அனைத்தையும் அறவே நாசம் செய்யும் திருவருளாளர்கள். கார்மேகவண்ணன் கோவிந்தன் என்னும் பரமன் அவனது பூங்கழல் திருவடி தாமரைகளில் படிந்து கிடந்து அதுவே பெரும் பேறு என்று பெருமைப்படுவதை பேரின்பமாகவே பெற்றவர்கள் அவனது அடியார்கள் எனப்படும் மகாஞானிகள். இந்த உலகம் உய்ய தோன்றியவர்கள். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகந்து இசை பாடியாடி உழிதரக் கண்டோம் என்பது ஆழ்வாரின் திருவார்க்கு. ஜனார்தனின் அதிமங்களகரமான அடியார்கள் உலகில் நடமாட எவ்வித குறையும் மற்று இப்பூமி தாய் மகிழ்ந்து உகந்திருப்பாளாம். அவளின் அருளால் இப்பூவுலகில் பொலிந்து விளங்கும் புண்ணிய பூமியாக திகழும். ஆகையினால் நரகத்திற்கும் நமனுக்கோர் இங்கே வேலையற்று போகுமாம். இந்த இப்பூவுலகின் கண் வாழும் பரமனின் அலர்மேல் மங்கை நாயகனான ஸ்ரீ வெங்கடநாயகனின் அடியார்கள் நிறைந்த கால் இங்கு கலிக்கு வேலை இல்லாது போகிறது என்கிறார் ஆழ்வார். இவ்விடத்திலே இதோ கருத்மான் மேலு ஆரோகணித்து வரும் எம்பெருமான் அடியார்கள் பொருட்டு அங்கங்கு சென்று அடியார்களைக் கண்டு அவர்களின் குறைகளை தீர்ப்பதே இவனுடைய கிரியையாக இருக்கிறது. அதுவன்றோ இவனுடைய கருப்பஞ்சாராக திகழ்கிறான் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் முதல் ஸ்லோகத்திலேயே சாதித்து உள்ளார். எந்த அவதார தசையிலும் தனக்கு எதிரியாக இவன் நினைத்தான் இல்லை. தன் பக்தர்களுக்கு தீம்பு நினைத்தவர்களையே அதுவும் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் அளித்து அது ஆகாது போனால் முனித்து விடுவான். பக்தர்களுக்காக பொங்கி எழும் இவனை தவிர நமக்கு யார்தான் காப்பாக இருப்பர்? நம்மை விரோதிகளினின்று ரட்சிக்க வேணும் என்பது பீடாவித்த வதான்ய தானவயசோ நாசீர தாட்டீபட்டக திரையக்ஷம் மகுடம் புனன்னவது நக திரை விக்ரமோ விக்ரமக என்று வாமன திருவிக்கிரம அவதாரத்திலே ஏற்றத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். பிரகலாத ஆழ்வானுடைய பேரன் பலிச்சக்கரவர்த்தி பக்தியுடையவன், கொடையாளன். இருப்பினும் தேவர்களை கொடுமைப்படுத்தினான். அவன் கர்வத்தை அடக்க எம்பெருமான் வாமன அவதாரத்தை எடுத்தார். பலிச்சக்கரவர்த்தி செய்த வேள்விக்கு யாச்சகம் பெற பிரம்மச்சாரியாக வேடத்திலே சென்றான். வாமனன் பெருமானை கண்ட பலி தன்னை மறந்து பெருமானின் அந்த பாத துளியில் அவனுடைய அழகிலே மயங்கி அவன் யாச்சித்த 3 அடி மென் கொடுப்பதாக வாக்கும் கொடுத்தான். அடுத்த க்ஷணம் வாமனன் திருவிக்கிரமனாக ஒன்விதியில் புனருருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமருசீர் அவுணன் உள்ளத்து என்று எண்மதியும் கடந்து அண்ட மீது போகி இரு விசும்பின் ஊடு எடுத்து என்று மேலே போக இடமில்லையாம் எம்பெருமான் திருவடிக்கு. திருவிக்கிரம அவதாரத்தை திருமங்கையாழ்வார் வர்ணித்தபடி ஓரடியால் பூமியை முழுவதும் அளந்து மற்றோர் அடியால் தேவலோகத்தையும் அளந்து மேலே பிரம்மலோகம் வரை உயர்ந்தது. யாரால் காண இயலாத திருவடியை மாபலியாலே பெற்றது குறித்து அனைத்து தேவர்களும் மாபலியை வாழ்த்தினராம். குரோதாக்னிம் ஜமதக்னி பீடனபவம் சந்தர்ப்பயிஷ்யன் கிரமாத்து என்று கார்த்தவீரியன் என்னும் அரசன் பரசுராமனின் தந்தையான ஜமதக்னி முனிவரிடத்தே தோஷப்பட்டார். இத்தனை அவதாரங்கள் எடுத்து போதாது என்று நம்மை ரட்சிக்க வேண்டும். இப்பூவுலகிலே கண் காணப்படும் அனைத்து தோஷங்களையும் அனைத்து பாப்பங்களையும் கடித்து நம்மை ரட்சிக்க வேண்டும். இதோ ஆரோகணித்து கொண்டு வருகிறார் கருட வாகனத்திலே. நரஹரி
திருப்பதியான எம்பெருமான் நம்முடைய மேன்மையின் பொருட்டு அதாவது நம்மை ரட்சிக்கும் பொருட்டு பல அவதாரங்கள் செய்தான். ஸ்ரீமத் பகவத்கீதையிலே பகூனிமே விதீதானி ஜன்மானி என்கிறான். அவதாரங்கள் போதாது என்று நம் கலி தீர்க்க இக்கலியுகத்திலே தன் திருவடியை பற்றினார்க்கு ஒரு குறையுமில்லை என்னும்படியாக தன் திருவடிகளை காட்டக் கொடுத்து குறையொன்றுமில்லாத கோவிந்தனாக சேவை சாதிக்கும் இத்திருமலையிலே கண்ணன் அடியனை எமக்கு காட்டும் வெற்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு திண்ணமிது வீடன்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழ் இதென்ன புகழும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பென்னும் விளங்கும் வேத வெற்பே என்கிறார் சுவாமி தேசிகன். திருவேங்கடம் என்னும் திருமலை எம்பெருமானுடைய திருவடிகள் அடியார்களின் குறை தீர்க்க வல்லது. ஏதோ ஆரோகணித்து வரும் அந்த திருவடிகளை அந்த கருடாழ்வான் தன் திருக்கரங்களாலே சுமந்து கொண்டு வருகிறான். எப்பேற்பட்ட கொடுப்பினை அவனுக்கு இந்த திருவடிகளை நமக்கு கண்கொள்ளா காட்சியாக காட்டித் தருவனும் இந்த கருட்பானே. அருகே வசிப்பவரை கூட சரணடைந்தாரே ஏன் தன் அருகே வசிப்பவரை கூட காக்க வல்லவன் இத்தகைய பெருமையுடையவன் இந்த திருமலையப்பன் என்கிறார். சரணடைந்தாரை கைவிடாதவன் அச்சுதன் என்னும் திருநாமம் உடையவன். இவன் நாமம் 1000 ஏத்தன் என்ற நாராயணன் அல்லவா? எனவே அச்சுதன் என்ற பேரு இவனுக்கே தகும். இத்தகைய ஏற்றமுடைய ஸ்ரீனிவாசனின் திருக்கல்யாணம் குணங்களை புண்ணியத்தின் பயனை நாம் கண்டு சேவிக்க இயலும். ஆண்டாள் நாச்சியாரும் இவ்விடத்திலே குற்றமற்ற அமலனாக அச்சுதனின் இந்த கருட சேவையை கண்டுகளிக்க நமக்கு காட்சி தருகிறார். இதோ அவனுடைய அந்த திருமுக மண்டலத்தை கண்டு பௌர்ணமி கருட சேவையிலே இந்த பௌர்ணமி சந்திரன் உயர்ந்ததா அல்லது இவனது திருமுக மண்டலம் உயர்ந்ததா என்று கணிக்க இயலாத அளவுக்கு நாம் இருக்கிறோம். இவ்விடத்திலே அச்சுதன் என்கிற திருநாமத்திற்கு வேறு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். ஷவதே இதி அச்சுதக என்கிறது. அதாவது அடியார்களை காக்கும் இயல்பு உடையவனாக விளங்குபவனே அச்சுதன். சரணடைந்தாரை கைவிடாதவன் ரட்சிப்பவன் என்பதே பொருளாகும். அப்படியாகில் இதற்கு ஏதாலும் உதாரணம் உண்டோ எனில் திவ்ய தம்பதிகளின் இந்த திருக்கல்யாண குணங்களை சற்றே அனுபவிப்போம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் தனது சகோதரன் ராவணன் தீய வழியில் செல்வதைக் கண்டு மனம் விரும்பிய விபீஷணன் அண்ணனுக்கு பல நல்வார்த்தைகளை எடுத்து சொன்னான். அவற்றை கேட்கும் நிலையில் ராவணன் இல்லை. நல்வழிப்பட வேண்டும் என்ற விபீஷணன் சகோதரனை உதறி தள்ளிவிட்டு ராமன் இருக்குமிடம் வந்து சேர்ந்தான். சுக்ரீவனை முன்னிட்டு கொண்டு ராமனை சரணடைந்து அவன் அருளை வேண்டி நின்றான். சத்ருகோஷ்டியிலிருந்து இங்கு வந்து அடைக்கலம் வேண்டும் என்ற இவனை சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா என்று பலவாறு மகாராஜ சுக்ரீவன் வாதங்கள் செய்தார். பின்னர் விவரம் அறிந்து ராமனின் வார்த்தைகளை செவிமடித்து ஆமோதித்து நின்றான். ராமனும் தான் எடுத்த அவதார தசையை முன்னிட்டு கொண்டு ஆத்மானம் மானுஷம் மன்னியே அகம் தசரதாத்வஜம் என்று நினைவில் கொண்டு தாழ்ந்து மகாராஜா சுக்ரீவனின் அனுமதியை பெற பலவாறாக பொறுமையாக உபதேசித்து அருளினான். அதோ இந்த ராமனாக அவதாரித்தவனே தான் இவ்விடத்திலே கோவிந்தனாக நமக்கு கருட சேவையில் இந்த பௌர்ணமி நன்னாளில் நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறான். அப்படி ராமன் கூறிய வார்த்தைகள் தான் என்ன? மித்திரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யா தஸ்ய ஸ்யாத் சதாமேதது அஹ்ரிதம் என்கிறது. எவனொருவன் தோழமை உணர்வு என்னும் வேஷமிட்டு கொண்டு வந்தாலும் நான் ஒரு காலம் கைவிட மாட்டேன். அவனிடத்தே குறையிருப்பினும் சரணடைந்தாரை கைவிடேன் என்பதே ராமனுடைய திருவாக்கு. சரணடைந்தாரின் குறைகளை தீர்க்கும் இவனன்றோ அச்சுதன், இவனே கோவிந்தன். நம்பினால் நம்மை ஒரு காலம் கைவிட மாட்டான் இந்த பேசும் தெய்வம். அச்சுதன் என்கிற இத்திருநாமத்திற்கு வேறு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். ஷ்யாவதி இது அச்சுதக என்று இவனுடைய அழகிலாயே சமுதாய சோபையினாலேயே ஆழங்கால் பட்டவர்களை ஒரு காலம் தன்னை விட்டு அகலவிட மாட்டான். கமலத்திடம் பெருங்கண்ணனான அச்சுதனின் வடிவழகு பக்தர்களை பிச்சேறி பயக்குவதால் அவர்களும் இவனிடத்தே பெருங்காதல் கொண்டு வழிபடுகிறார்கள். அதுதானே உண்மை. தன்னை ஆபத்தில் நின்று காக்கும்படியாக திரௌபதியும் சங்கு சக்கரகதாவின் அச்சுதா என்கிறாள். ఎంత మహిమో ఎంత మహిమో నీది ఎంత మహిమో ఎంత మహిమో నీది ఎవ్వరి
ఎవ్వరికి అలవి కాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది, ఎంత మహిమో, ఎంత మహిమో. ఊరకే నిన్నెవ్వరికి యుక్తుల సాధింపరాదు. సారెకు తర్కవాదాల సాధింపరాదు. ఊరకే నిన్నెవ్వరికి యుక్తుల సాధింపరాదు. సారెకు తర్కవాదాల సాధింపరాదు. ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు. ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు. భారము లేని ఎట్టి భక్త సాధ్యుడవు. ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు. భారము లేని ఎట్టి భక్త సాధ్యుడవు. ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది, ఎంత మహిమో. మిక్కుటపు సామర్థ్యాన మెరసి తెలియరాదు. ధిక్కరించి నేర్పుల తెలియరాదు. మిక్కుటపు సామర్థ్యాన మెరసి తెలియరాదు. ధిక్కరించి నేర్పుల తెలియరాదు. వెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు. వెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు. మొక్కి నీకు శరణంటే ముందర నిలుతువు. వెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు. మొక్కి నీకు శరణంటే ముందర నిలుతూ. ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది, ఎంత మహిమో. చెలరేగి తపములు చేసిన నెరగరాదు. ఇలా నిన్ని చదివిన ఎరగరాదు. చెలరేగి తపములు చేసిన ఎరగరాదు. ఇలా నిన్ని చదివిన ఎరగరాదు. నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల. నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల. కొలిచితే చాలు
నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసానుదాసుల కొలిచితే చాలు గక్కున కృపసేతువు ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమము ఎంత మహిమో నీది ఎంత మహిమో ఎంత మహిమో నీది ఎంత మహిమో. தன்னை ஆபத்தினின்று காக்கும்படி திரௌபதியும் சங்கு சக்கர கதாபாடே துவாரகா நிலையச்சுதா என்று தானே கூப்பிட்டாள். நவதே யஸ்மாதிதி அச்சுதா என்று பொருள் கொள்ளவும் வேணும். இவனிடமிருந்து அடியார்கள் நழுவி செல்ல மாட்டார்கள். அச்சுதனும் தன் அடியார்களை விடமாட்டான், ரட்சிப்பான். ஆகவே இவன் அச்சுதன் ஆகின்றான். ஆகவே நாமும் மாயனை, மதுசூதனனை, மாதவனை, மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை ஏத்தி வழிபட்டு வழங்குவோம். அச்சுதான நாமத்தின் பெருமைகளை ரிஷிகளும் அச்சுதானந்த கோவிந்த நாமோ உச்சாரண பேஷஜாத்து நஷந்தி சகலாரோகாக சத்தியம் சத்தியம் வதாமியகம் என்கிறார். இந்நாமம் சர்வரோக நிவர்த்திக்கும் மருந்தாகும். வியாதியற்று வாழ ஆசைப்படுகிறோம். உடல் நலம் கெடாமல் இருக்க இத்திருநாமமே நமக்கு காப்பாக அமைகிறது. இந்த கருப்பஞ்சாற்றை இந்த திருமலையிலே எழுந்தருளிருக்கும் எம்பெருமானை இப்படி சுவாமி தேசிகன் பிரபத்தியேதம் கிரிம் பிராயக ஸ்ரீனிவாசானுகம்பையா இச்சுசார ஸ்ரவந்தியவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் என்று திருவேங்கடமலையிலே எழுந்தருளியுள்ள இவன்றோ கல்பத்திலே ராமனாகவும் எல்லையற்ற குணம் உள்ள குணக்கடலான கிருஷ்ணனாகவும் அவதரித்தது. அடியார்கள் இடத்திலே வெள்ளமிட்டு ஓடுகிறது இவனுடைய கருணை வெள்ளம். இதுவே கருப்பஞ்சாராக அமைந்துள்ளது. கருப்பஞ்சாறு போன்ற வேங்கடவனின் கருணையே இந்த திருமலையாக தோன்றியது போல் உள்ளது. இந்த கருணையே அடியார்களின் குற்றங்களை பொறுத்து கொள்ளச் செய்து வேண்டிய பலன்களையும் அளிக்கச் செய்கிறது. வேங்கடவனின் இக்கருணை உள்ளமே தயையாக, தயாதேவியாக, தாயாராக, அலமேலுவாக அவனிடமிருந்து அகலையில்லேன் என்று நிலை பெற்று நம்மை காக்கவே உரைகின்றது. இப்படிப்பட்ட தயாதேவியே ஆற்று வெள்ளம் போலே அடியார்கள் மீது தடையற்று பாய்கிறது. அப்படிப்பட்ட திருமலையே சரணடைந்தேன் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் முன்னம் ஸ்லோகத்திலே சாதித்து உள்ளார். இத்திருமலை பெருமையையும் திருமலையிலே வாசம் செய்பவனையும் இயற்கையாகவே உள்ள தயையும் கொண்டாடியுள்ளார். இவர்கள் நம்மை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவை. இவற்றை மனம் ஊன்றி கேட்கவும் கற்கவும் முடிந்தால் நாளடைவில் அவற்றை பின்பற்றக்கூடிய பக்குவம் நமக்கு ஏற்படும். இந்த மலைக்கு வருகை தருவதே ஒரு கொடுப்பினை. அதிலும் இந்த எம்பெருமானின் கருட உற்சவத்தை செய்விப்பது என்பது அவனுடைய அனுகிரகத்தாலே அன்றி வேறொன்றாலும் நடவாது. அவன் அனுகிரகம் பெற்றவர்களாலே தான் பங்கு பெறவும் காணொளியில் காணவும் இயலும். இதுவே அவனுடைய கருணையை நம் பார்வை மீது உள்ளது என்று தீர்மானம் செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் நம்மால் காண இயலுமோ? இவனிடத்தே உடைய கல்யாண குணங்களின் ஏற்றத்தை சுவாமி பிள்ளை உலகாரியன் முமுட்சுப்படியில் குற்றம் கண்டு விருவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்று துடியைக்கு சுவாமித்துவம், சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பற்றியைக்கு சௌலபியம், விரோதியை போக்கி தன்னை கொடுக்கைக்கு ஞான சக்திகள் என்கிற போற்றியுள்ளார். மற்ற அவதாரங்கள் இருப்பினும் இங்கே திருவேங்கடத்திலே வந்து இருந்து கலியுக தெய்வமாக கீழே சொன்ன அத்தனை கல்யாண குணங்களையும் நம்மீது கருப்பஞ்சாராக பிடிக்கின்றான். வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்களுக்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே என்கிறார் நம்மாழ்வார். இத்தகைய இவனை வெங்கடேசாய நமகா என்று ஒரு சொல்லாலேயே நம்முடைய அனைத்து குற்றங்களையும் மன்னித்து தன்னை பற்றியிருப்பாரை அனுகிரகிக்கச் செய்கிறான். நம்முடைய துக்கங்கள் அவனே சுமக்கிறான். இம்மலையே நம் வினையை அழிக்குமான். விரோதியை அழித்து இஷ்டப்பிராப்தியை நமக்கு அருள்கிறது. திருமலை ஆழ்வார் நமக்கு வேண்டியவற்றை வேண்டியவாறே அருளும் மலையப்பன் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனாக திகழ்கிறான். இவனற்றிலே குறைவற்ற செல்வம் இருந்தால்தானே, அள்ள குறையாத செல்வம் இருந்தால்தானே நமக்கு கொடுக்க முடியும். கொடுக்கவும் வேண்டும், கொடுக்கக்கூடிய மனமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனே தானே தானம் செய்யக்கூடிய குணம் இருக்க முடியும். அனுகிரகம் என்ற செல்வத்தை நம்மீது அள்ளி அள்ளி அளிக்கிறான். வைத்த மாநிதியாக திகழ்பவன் இவனே. இவனுடைய திருக்கல்யாண குணங்களை ஆழ்வார்களாலும் அவர்களை தொடர்ந்து ஆச்சாரியர்களாலும் நமக்கு நன்றாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு அனைத்து பாசுரங்களாலேயும் நமக்கு தெளிவாக சாதித்துள்ளார்கள்.
எம்பெருமானுடைய பெருமை கல்யாண குணங்களை இதோ இந்த அச்சை திருமேலே நாம் கண்டு கழிக்கலாம். నీ ఉద్యోగమెటు విచ్చేసేవయ్యా ఎక్కువ నీ మహిమకును ఎవ్వరెదురయ్యా ఎక్కడ నీ ఉద్యోగమెటు విచ్చేసేవయ్యా ఎక్కువ నీ మహిమకును ఎవ్వరెదురయ్యా పల్లించి గరుడనిపై నీవు గుణనెక్క అల్లనాడే పారిజాత మడవికి ఎక్కే పల్లించి గరుడనిపై నీవు గుణనెక్క అల్లనాడే పారిజాత మడవికి ఎక్కే పల్లదపు రుద్రుడును బాణుని వాగిలి తొక్కే అల్లరి రాక్షసమూక సుర సుక్కే ఎక్కడ నీ ఉద్యోగమెటు విచ్చేసేవయ్యా ఎక్కువ నీ మహిమకును ఎవ్వరెదురయ్యా గరుడనిపై నీవు కడుపేరెములువార ధర జలధరుల అమృతములు తేరే గరుడనిపై నీవు కడుపేరెములువార ధర జలధరుల అమృతములు తేరే నిరతి కంసాదుల నెత్తురు టేరులు పారే పరులు నీకెదిరిన పగ ఎల్లా తీరే ఎక్కడ నీ ఉద్యోగమెటు విచ్చేసేవయ్యా ఎక్కువ నీ మహిమకును ఎవ్వరెదురయ్యా
பெருமான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே என்கிறார் நம்மாழ்வார். வேங்கடத்துறைவனை எவ்வாறு அனுபவித்துள்ளார் என்று பார்ப்போம். இப்பூமியில் உள்ளவர்களும் பரமபதவாசிகளான நித்தியசூரிகளும் கண்ணாயிருக்கிறவன் இவ்வேங்கடவன். இவனை இருவரும், அதாவது பூமியில் உள்ளவர்களும் விண்ணவர்களும் பாகுபாடு இல்லாது இவனை சேவிக்கும்படியாக திருமலையிலே எழுந்தருளியுள்ளான். தன்னார் திருவேங்கடம். தன்னார் என்றார் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் வரவில்லை என்ற தாபத்தை தீர்த்து இவனை கோவிந்த நாமத்தாலே குளிர வைத்து இவனே இரட்சகன் என்று வரும் சேவார்த்திகளை கண்குளிர மனம் குளிர காணும் கண்ணாவான் திருவேங்கடத்தான். தாபத்தை போக்கும் திருவேங்கடம். பக்தர்கள் வரவில்லை என்றால் இவன் சோகித்து திரிவானாம். எப்பொழுது பக்தர்கள் நிறைந்து இருப்பார்களோ, இவரை சுற்றி பக்தர்கள் கோவிந்த நாம கோஷத்தோடு இருப்பார்களோ, அந்த பக்தர்களை கண்டு மனம் மகிழ்ந்து இருப்பானாம், காண்பானாம். திருவேங்கடமலை பூமியில் இருப்பினும் இவனுடைய தயாகுணத்தை நீர்மையை காண நித்திய சூரியனும் வருவதால் வேங்கடத்தை விண்ணோர் வெற்பு என்கிறார் ஆழ்வார். இவனையே நினைந்து உறும் பக்தர்களின் சம்ருத்தியை ஆழ்வார் இவனின் ஐஸ்வர்யமாக குறிப்பிட்டுள்ளார். கஷ்டமில்லாது பண்டிதனும் பாமரனும் ஏன் அமரர்கள் கூட எளிதில் உச்சரிக்கக்கூடியது கோவிந்த நாமம் அல்லது ஸ்ரீனிவாசன் என்னும் திருநாமம். ஸ்ரீயை உடையவன், ஸ்ரீக்கு இருப்பிடமானவன் என்று பொருள். வேங்கடமே விண்ணோர் தொழுவதும் மெய்மையால் வேங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதுவும் வேங்கடமே. தானவரை வீழ்த்த தன்னாழி படையை தொட்டு வானவரை காப்பான் மது. வேங்கடமலை அணுகி வரும் பக்தர்களின் உடல் மன நோய்களை தீர்க்கும், அசுரர்களை நாசம் செய்யும் மலை. வேம் என்றால் பாப்பக் கூட்டங்களை குறிக்கிறது. கட என்றால் கடந்து போவது அல்லது எரிந்து போவது என்பது பொருள் கொள்ள வேணும். வெங்கடாச்சலபதி எழுந்தருளி வாசம் செய்யும் இம்மலையே பக்தர்களின் பாப்பங்களை நாசம் செய்யுமாம். எனவே இம்மலைக்கு வெங்கடாச்சலம் என்று பெயர் பெற்று விளங்குகிறது. கிருத்த யுகத்தில் விஷபாசுரனை அடக்கி பெருமான் ஆட்கொண்டதால் விஷபாத்ரி என்றும், திரேதாயுகத்தில் அஞ்சனா தேவிக்கு அருள்வாளித்ததால் அஞ்சனாத்ரி என்றும், துவாபர யுகத்தில் சேஷாத்ரி என்றும், இக்கலியுகத்தில் மனிதர்கள் பல பாப்பங்களில் உணர்ந்து இவனை சரண் அடையும் போது பரம கிருபையுடன் பாப்பங்களை போக்கடிப்பதால் எரிப்பதால் வெங்கடாத்ரி என்றும் சிறப்பு பெயரை பெற்று விளங்குகிறது. ஆக 4 யுகங்களிலும் பிரசித்தமான க்ஷேத்திரமாக விளங்குகிறது இத்திருமலை. புஷ்கரம் என்னும் க்ஷேத்திரத்தில் தீர்த்தஸ்வரூபியாக பகவான் காட்சியளிக்கின்றான். ஸ்வயம் யக்த மூர்த்தியும் ஞானபிரானுமான ஸ்ரீ லக்ஷ்மி பூவராகன் மூர்த்தியாலே ஏற்றம் பெற்றது இத்திருவேங்கடம். இத்திருவேங்கடமாமலை 4 புருஷார்த்தங்களாக தர்ம அர்த்த காம மோட்சம் உள்ளடக்கியது. மற்ற பேர்களையும் பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டுபவர்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறான் வேங்கடநாதன் என்னும் ஸ்ரீனிவாசன். வேத பிரதிபடனான திருவேங்கடவன் ஆனந்தமயமானவன். அதோ ஆரோகணித்து இதோ அந்த கருட வாகனத்திலே பறப்பது போலவாகவே மிதந்து கொண்டு வருகிறான் பக்தர்களை தேடி. இந்த ஆனந்தமயனின் சம்பந்தத்தாலே இவன் எழுந்தருளியிருக்கும் விமானமும் ஆனந்தமாகியது. இங்கு சர்வமும் ஆனந்தமயம். ஏன் தன் குறைகளை தீர்க்க வேண்டி வரும் பக்தர்களுக்கே ஆனந்தத்தை கொடுப்பவன் ஆனந்தமயமாகி நிற்கின்றார்கள். இந்த சாஸ்திரத்தினால் அறிவதோடு பிரத்யட்சமாகவே காணலாம். பசி தாகம் வேதனை ஒன்றும் இல்லாத பக்தர்கள் இவனை வேண்டியே நின்று இதோ பக்தர்கள் சூழ, இந்த இருளிலும் பக்தர்கள் சூழ அவனை கண்டு கழித்து எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த பாபங்கள் தீருமோ என்று ஏங்கி ஏங்கி தவித்து இவன் கண் திருஷ்டியை வேண்டி வரும் பக்தர்கள் கூட்டங்களை இதோ நேராகவே நாம் காணலாம். கோவிந்தா என்னும் அன்புடன் எல்லோராலும் உச்சரிக்கப்படும் ஒரு திருநாமம். இதற்கு காரணம் இவருடைய கோவிந்தராஜன் அலமேலு மங்கையுடன் கூடும் தன்னுடைய கல்யாணத்தை தமையனாரான கோவிந்தராஜன் நடத்தி வைத்ததால் அதன் பக்தியின் வெளிப்பாடாக எப்போதும் தமையனின் திருநாமத்தை, அதாவது இவருடைய தமையனான அண்ணனான கோவிந்தராஜனின் திருநாமத்தை உச்சரித்து அதைத்தான் செவிமடுப்பதே தனக்கு திருப்தி என்றதால் கோவிந்தா எனும் நாமத்தை கேட்டவுடன் ஸ்ரீனிவாசனுக்கு உள்ளம் உள்குளிர வரங்களை அள்ளித் தருகிறானாம். பகவான் முன்பொரு சமயம் பூலோகத்தில் அவதரிக்க திருவுள்ளம் கொண்டான். ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள கிரீடாசைலம் இப்பூவுலகில் எம்பெருமான் இருப்பதற்கு திருமலையாக ஆனது. விரஜா நதி சுவர்ணமுகியாக பாய்ந்தது. ஸ்ரீ வெங்கடேசனுடைய அஷ்டோத்தர சதநாமாவளியில் சுவர்ணமுகரி ஸ்தான மனுஜாபிஷ்டதாயினே என்று ஒரு திருநாமம் உண்டு. ஸ்வர்ணமுக்கியில் தீர்த்தமாடியவன் ஸ்வர்ணமாக, அதாவது சுத்தாத்மாவாக மாறிவிடுகிறான் என்பதே இதன் அர்த்தம். வெங்கடேசனும் பக்தர்கள் விரும்பிய வரத்தையும் அளிப்பான்.
பிரம்மரிஷியான சுகபிரம்மம் ஸ்வர்ணமுகியின் கரையில் தவம் இயற்றினான். அந்த இடம் திருச்சுகனூர் என்று அழைக்கப்பட்டது. திருச்சுகனூரில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ அலர்மேலு மங்கையை சரண் அடைந்த பின்தான் மலையப்பனை சரண் அடைய வேண்டும். திருச்சுகனூரில் மகாலட்சுமி எழுந்தருளி இருந்து மிக்க சக்தி வாய்ந்தவளாக பக்தர்களின் அபீஷ்டங்களை பூர்த்தி மேலே அந்த மலையப்பனிடத்திலே சிபாரிசும் செய்கிறாள். தாமரை மலரின் மேல் அவதரித்தபடியால் பத்மாவதி தாயார் அலர்மேல் மங்கை என்று அழைக்கப்படுகிறாள். ஆழ்வார்களும் அலர்மேல் மங்கை உரைமார்வன் என்றே மங்களாசாசனம் செய்துள்ளனர். தாயார் சிபாரிசு செய்ய பெருமாள் கேட்டு நமக்கு அனுகிரகிக்க வேங்கடநாயனுக்கு 6 குணங்கள் உள்ளது என்கிறது வேதம். இவன் குணக்கடல். எனினும் பக்தர்களின் குறைகளை நிவர்த்திக்க 6 குணங்களே மேலானது. ஞான, பல, வீர, ஐஸ்வர்ய, சக்தி, தேஜ என்ற இந்த 6ம் பகவானிடத்தில் இயற்கையாகவே உள்ளது. இவ்வித குணங்களே நமக்கு உள்ள எதிரிகளை அடித்து மங்களங்களை அளிக்க வல்லது. ஆண்டாள் நாச்சியார் அன்று இவ்வுலகம் மலர்ந்தாய் அடிபோற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, இவனன்றோ எதிரியின் ஜன்மஸ்தானத்தில் சென்று அங்கு வென்று பிராட்டியை மீட்டு வந்தது. చూపట్టు రాజులు అరసి కనగగత మగువారే సురలును నసురలు చూపట్టు రాజులు అరసి కనగగత మగువారే సిరుల వీరి గొలి చెదమంటే మరి కెరలి పరుల రక్షింపగలరా సిరుల వీరి గొలి చెదమంటే మరి కెరలి పరుల రక్షింపగలరా ఇదిగాదదిగాదిన్నియు నింతే పది పది హరిని పదమే నిజము పదునాలుగవది బ్రహ్మలోకమును కదిసి నీరుమును కలపొలము పదునాలుగవది బ్రహ్మలోకమును కదిసి నీరుమును కలపొలము చెదరకైక తము చేరిన వారల ఉదుటనని ముడుక ఉండగలరా చెదరకైక తము చేరిన వారల ఉదుటనని ముడుక ఉండగలరా ఇదిగాదదిగాదిన్నియు నింతే పది పది హరి నీ పదమే నిజము అచ్యుతుడవు నీ అచ్యుత పదమది చట శ్రీ వెంకటేశుడవు వెంకటేశ అచ్యుతుడవు నీ అచ్యుత పదమది చట శ్రీ వెంకటేశుడవు
జొచ్చిరి నీ శరణు సుఖ సరగాదులు మచ్చికనిది గని మరిగితిమయ్యా జొచ్చిరి నీ శరణు సుఖ సరగాదులు మచ్చికనిది గని మరిగితిమయ్యా ఇదిగాదదిగాదిన్నియు నింతే పది పది హరి నీ పదమే నిజము. இதோ ஆபரணங்களுக்கு அழகூட்டும் பெருமாளாக சரப்புளியாக இந்த மாலைகளை சாற்றிக்கொண்டு அந்த வைர கிரீடம் என்ன, அது திருவபிஷேகம் என்ன, அதை அணிந்ததால் இந்த நகைகளுக்கே ஒரு ஏற்றம் பெற்றது போல ஆரோகணித்து கருட வாகனத்தின் மேலே ஆரோகணித்து வருவதை காண இந்த பக்தர்கள் கூடியிருக்கும்படியாக இதோ ஆரத்தியும் கண்டு களிக்கலாம். இந்த ஆபரணங்களுக்கு அழகு பெற்றதோ அவன் மேலே அது உயிரற்ற வஸ்துவாக இருந்தாலும் இவனிடத்திலே சார்ந்ததால் அதற்கு ஏற்றம் பெற்றது. அதை போல இவ்வித குணங்கள் நமக்கு அனுகிரகிக்க மாட்டானா என்ன? பக்தர்களுக்கு அன்றி உலகம் மலர்ந்தாழி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்கிறார் ஆண்டாள் நாச்சியார். இவனன்றோ எதிரியின் ஜன்மஸ்தானத்தில் சென்று அங்கு வென்று பிராட்டியை மீட்டு வந்தது? அதுவன்றோ வீரம் உடையவனை நம்மை ரட்சிக்க இயலும். இவ்வண்ணத்து திருவடியடைகளை பற்றினாலே என்று நினைத்தாலே போதும், நம் வினைகள் அனைத்தும் அழிந்து போகும். இவர்கள் இடத்தில் என்ன பிரார்த்திக்க வேணும் என்று ஜட்டாயுவிற்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணினாயே, மோட்சமும் அளித்தாயே, பூபரிக்க வந்த யானைக்கே ஓடோடி வந்தாயே, திரௌபதிக்கு மான சம்ரக்ஷணம் பண்ணினாயே என்று அவன் பக்தர்களுக்கு அனுகிரகித்தவாற்றே அவன் முன்னே உட்கார்ந்து மணிக்கணக்காக சொல்ல வேண்டும். பயமற்று சொல்ல வேண்டும், பக்தியுடனே சொல்ல வேண்டும். அவனும் திருச்செவி சாற்றிக் கொள்வான். ஓ, இவன் நம்முடைய சமஸ்த எல்லாவற்றையும் முழுவதையும் அணிந்திருக்கிறான், இவனை ஏமாற்ற முடியாது, இவனை காப்பாற்றியே தீர வேண்டும் என்று அவன் விரதம் எடுத்துக்கொள்வானாம். எனவே அவன் முன்னின்று இந்த கருட சேவையை கண்டு கொண்டு வேத பிரதிபடனான திருவேங்கடனான் அவனுடைய முன்னின்று நம்முடைய குறைகளை சொன்னால் நம்முடைய குறைகள் அனைத்தும் அழிவதோடு நம்மை ரட்சிக்கவும் செய்வான். நம் வேண்டிய பலன்கள், வேண்டாத பலன்கள், நாம் அறியாத பலன்கள், நமக்கு வேண்டிய அனைத்து நல்லவைகளும் அவன் அளித்து அருள்வான். கோவிந்தா என்ற அன்புடன் எல்லோராலும் உச்சரிக்கப்படும் ஒரு திருநாமம் இந்த வேங்கடவனின் அந்த திருநாமமே நம்மை ரட்சிக்கும். இவன் கல்யாண குணங்களையும் இவனை கண்டு கேட்டு உற்று முகர்ந்து அடியார்களை கண்டக்கால் நம் வினைகள் அனைத்தும் ஒழியும். அதுவன்றோ இந்த வேங்கட வாசனின் இந்த வேங்கட மலையின் ஏற்றம்? இதுவன்றோ நமக்கு கொடுத்து இருக்கிறது? இந்த குடுப்பனை பெற நாம் எத்தனை காலம் புண்ணியங்கள் செய்திருப்போமோ தெரியவில்லை. இதே ஸ்ரீயः ஸ்ரீஹி ரங்கேசயः तव च हृद्यां भगवतीं श्रियं त्वत्तोऽपि उच्चैः वयमिह पडामः श्रुडुतरां दृशौ ते भूयास्तां सुख धरलधारे श्रवणतः पुनर्हर्षोत्कर्षात् स्फुटत भुजयोः कञ्चुः சதம் என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் கூரத்தாழ்வானின் திருக்குமாரர். இதன் பொருள், திருவுக்கும் திருவரங்கநாதனே, தேவரீருக்கு இனியவளான நாச்சியாரை தேவரீருக்கு மேற்பட உயர்த்தி புகழப் போகின்றேன். தேவரீர் பொறாமைப்படாது திருச்செவியை சாற்றி அருள வேணும் என்று முன்னம் பிரார்த்திக்கிறார். நான் அவ்வாறு நாச்சியாரை உயர்த்தி சொல்லும்போது, அதாவது நான் என்ற இடத்திலே ஸ்ரீ பட்டரை, தேவரீரின் திருக்கண்கள் ஆனந்த மிகுதியாலே மிளர வேண்டும், திருமேனி பூரித்து போக வேண்டும் என்கிறார், பிரார்த்திக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். எம்பெருமானுடைய பெருமை, கல்யாண குணங்கள் இவளின் சம்பந்தத்தாலே அன்றோ மிளிர்கிறது. பூவும் மணமும் போலே, மணியும் மொழியும் போலே, பெருமாளும் தாயாரும் க்ஷணமும் விட்டு பிரியாதவர்கள். அவர்களன்றோ திவ்ய தம்பதிகள். இதோ ஆரோகணித்து வந்து எம்பெருமான் அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்க அத்தனை குலுங்களோடு அந்த நகைகள் குலுங்க, மனம் குலுங்க, உள்ளம் குளிர, பக்தர்கள் கோஷமிட, அதோ அந்த கோஷத்திற்கு ஏற்றவாறே நடனம் புரிவது போல ஆரோகணித்து வருகிறான். க்ஷணமும் விட்டு பிரியாதவர்கள் இந்த திவ்ய தம்பதிகள். மனத்தையும் கொண்டு புஷ்பத்தையும் விரும்புவர்கள் போலேயும், ஒளியை கொண்டு ரத்னத்தை விரும்புவார் போலேயும், பிராட்டியை கொண்டு எம்பெருமானை விரும்புகின்றோம் என்றதாலே பிராட்டியின் பெருமையை மேலோங்கி உள்ளது. இதை மேலும் வலியுறுத்துவது ஒன்று ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே ஸ்ரீதக, ஸ்ரீசக, ஸ்ரீனிவாசக, ஸ்ரீநிதிஹி, ஸ்ரீவிபாவனக, ஸ்ரீதரக, ஸ்ரீகரக, ஸ்ரேயக, ஸ்ரீமான் லோக்கத்திரயாசிரயக என்று 3 உலகங்களையும் தான் உடைமையாக்கி கொண்டவன், திருவுக்கும் திருவான செல்வனான நம் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ என்னும் பிராட்டியுடன் துணைவன்.
நித்திய நூதன நிர்வியாஜ பிரணயரச ஸ்ரீயம் தஸ்யே ததாதி என்பதே ஸ்ரீ பட்டரின் திருவாக்கு. அப்பொழுதைக்கப்பொழுதே புதுதாய் நிர்ஹேத்துகமாக அன்பை தாயாருக்கு தந்து அவளுக்கு இனியவனாய் இருக்கிறான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஸ்ரீராமனும் அனன்யாகி மயா சீதா என்கிறார். நானும் சீதையும் வேறுபாடு இல்லாத தத்துவம் என்றபடி ஸ்ரீசக சப்தத்தாலே இவளுடைய இசைவு சதா அதாகிறது. அனுமதி பெற்றே நடக்கின்றான். திருமங்கை தங்கிய சீர்மார்பன் என்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீ என்னும் நீரே உடையவன். உயர்ந்த ரத்னத்தை பாதுகாப்பது போலே பிராட்டி என்னும் ரத்னத்தை ரட்சிப்பவன். இதோ ஆரோகணித்து வரும் இந்த ஏழுமலை அப்பனை சற்றே கண்டு கழித்து நம் குறைகளை தீர்க்கும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். ஸ்ரீ என்னும் நிதியை உடையவனால் உயர்ந்த ரத்னத்தை பாதுகாப்பது போல பிராட்டி என்னும் ரத்னத்தை ரட்சிப்பவன். இவளின் சம்பந்தத்தினாலே அனைத்தும் உண்டாகின்றன. தாயார் பக்தர்களுக்கு உதாரையாக வாரி கொடுப்பவள். நாராயணனுக்கு மிகவும் பிரியமானவள். இவளன்றோ நமக்கு பிரியையான வத்சலையான தாயாராக இருந்து நம் பொருட்டு எம்பெருமானிடத்திலே சிபாரிசு செய்து நம் குறைகளை நீக்கி நிறைவி தந்துள்ள அவனிடத்திலே பிரார்த்திப்பது. இவளுடைய பிரார்த்தனையாலே நம்மை அவன் கைவிட மாட்டான். இதுவே நிச்சயம். இந்த జనులు నవరులును జయలిడగా కనుడదే ఉయ్యాల కంభము కాడ జనులు నవరులును జయలిడగా కనుడదే ఉయ్యాల కంభము కాడ జనులు నవరులును జయలిడగా వలసిన వారికి వరములు ఎదురెదురైదానిచ్చుచును. వదలక వలసిన వారికి వరములు ఎదురెదురైదానిచ్చుచును. నిదురలేక జనులు నమరులును జయలిడగా గనుడనే ముయ్యాల కంభము కాడ జనులు నమరులును జయలిడగా కోరిన వారికి కోరిన వరములు ఓరంత బ్రోదును సగుచును. కోరిన వారికి కోరిన వరములు அவனுடைய திருவடியிலே நம் பாரத்தை வைத்துவிட்டால் அதை நிவர்த்திக்கும் பொறுப்பு அவனுடையது. நிர்பரோ நிர்பயோஸ்மி என்று கவலையன்றி இருக்கலாம். நாம் பகவானுடைய சொத்து என்னும் உண்மை நிலையை புரிந்து கொண்டோமே ஆனாலே போதும். சூரியனை கண்ட பனித்துளிகள் போல துன்பங்கள் அனைத்தும் பறந்தோடும். நாம் அவனை விரும்ப வேணும். அவனும் நம்மை விரும்புவான். நம் மீது கண் வைப்பான். ஒரு நாளும் கைவிட மாட்டான். இதுவே நிச்சயம். இதே இந்த வேத மந்திர கோஷங்களாலே நம்மும் கண்டு கழிக்கலாம். இதோ இந்த திருக்குளத்திற்கு வராக குளத்திற்கு ஆரத்தியை கண்டருள பண்ணுகிறார்கள்.
இதோ இந்த தாயாரின் சிபாரிசனாலே அவள் இவன் மார்பை விட்டு அகலாது இருப்பதனாலேயே நமக்கு ஏற்றம். இதையே பேயாழ்வார் தான் ஏற்றருளிய 3ஆம் திருவந்தாதியின் முதலிலேயே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன் சிறுக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்று என்கிறார். இந்த கடல் நிற நீலமேனி வண்ணன் எனக்கு சேவை சாதித்தான். எவ்வாறு? இவனுடைய திருமார்பிலே பொன்னிற திருமேனியோடு இருக்கும் தாயாரையும் கண்டேன். அவள் சேர்த்தியாலே இவனும் பொன்னிறமாகத் தோன்றினான். இவர்கள் இருவருக்கும் என்ன ஆபத்து வருமோ என்று காக்கும் நிலையிலே இருக்கும் பொன்னிறமான திருச்சக்கரத்தையும் சேவித்தேன். மற்றொரு திருக்கரத்திலே கோணர் சங்கம். பெருமாள் மலையப்பனை இந்த கோலத்தில் காண என்ன பேறு என்று கிடைக்க வேண்டும் அல்லவா? இந்த பூவுலகிலே வாழ நமக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களும், அதாவது பொன், பசுக்கள், குதிரைகள் என்று பல மங்களங்களை அளிப்பவள் எந்த பகவானோ இந்த தாயாரே. பகவானே, இந்த தாயார் எங்களை விட்டு அகலாது நீ அனுகிரகிக்க வேண்டும் என்று அவனை பிரார்த்திக்க வேண்டும். சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி என்னும் ஸ்லோக தொகுப்பில் மகானாதீத்த பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷப்பீடிம் மதுவிஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானோ ஷவிகமஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோமூர்த்திம் ஸ்ரீயமச்சரணகத்வாம் சரண்யாம் பிரபத்தியே என்று பிரார்த்திக்கிறார். மகானா அதீத எனில் எல்லையில்லாத பெருமையுடைய தாய். வேதங்களை உனது பெருமையை சொல்லி முடிக்க இயலாது போகிறது. உலகத்திலே மங்கள பொருள்கள் பல இருக்கின்றது. அதற்கு மங்களத்தன்மையை தாயே அளிக்கிறாள். உன் தாயின் இருப்பிடமான ஸ்ரீனிவாசனின் மார்பையே தேர்ந்தெடுத்தாய். அழகுற அங்கேயே நித்திய வாசமும் செய்கின்றாள். பக்தர்களின் பலர் பசு, புத்திரர்கள், செல்வம், திருமணம் என்று பலவற்றை வேண்டி நிற்கின்றனர். பலர் மேம்பட்ட மோட்சத்தையும் பிராட்டியினிடத்தையே வேண்டி பெறுகிறார்கள். அவர்கள் விரும்பிய பலன்களை அளிக்க இதோ கருட வாகனத்திலே பிராட்டி சகிதமாக வந்து கொண்டிருக்கிறான். నిలయమందని సంభువసించి దీనుల
ఘనముగా విభుని సన్మానించు అలమేలు మంగమ్మకు జయమంగళం నిత్య శుభమంగళం జయమంగళం నిత్య శుభమంగళం. సగనావంతు నరులకని వైకుంఠమరజేత చూపు జగదాత్మునకును తిరులో సగదనవంతు సిద్ధమని నాయకుని ఉరముపై కొలువున్న శరధిసుతకు జయమంగళం నిత్య శుభమంగళం జయమంగళం నిత్య శుభమంగళం. నళికించి గై కొనిడి అచ్యుతునకు ఎలమి పాకంబు జయించి అందర కన్నా మలయగే పొడసగే మహామాతకు జయమంగళం నిత్య శుభమంగళం జయమంగళం నిత్య శుభమంగళం. చిత్ర విచిత్ర మంటపావళులకును తిరువీధులకు దివ్య తీర్థములకు పరగ ఘన గోపుర ప్రాకార తతులకును చిరములై తగు కనక శిఖరములకు జయమంగళం నిత్య శుభమంగళం. గోవింద 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 గోవింద